ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு எப்படி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவரால் டெய்லியிலேருந்து எல்லா டைம் ஃப்ரேமும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி டைம் ஃப்ரேம் வரும். ஸோ டெய்லி பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹெல்ப் பண்ணிட்டு மார்க்கெட் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ கமிங் டு 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்தளவுக்கு கிளியராக சைட்வேஸில் போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ அப்கமிங் டேஸில் இதை எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இந்த வீக்கான மொமெண்டம் வந்து இருக்கும். ஸோ ப்ராபலி நம்மளுக்கு கீழே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் லெவல் வந்து நம்மளுக்கு 26,000 வரைக்கும் வந்துருச்சு. அங்கேருந்து பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு ரேலி போயிருக்கு. ஸோ சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஆல் டைம் ஹை எஃபெக்டிவாக உடைக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் எதுவுமே நம்ம வந்து இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகாமல் முடிவு பண்ண முடியாது. ஸோ டாப் லெவல் பார்த்தீங்கன்னா 26,300 அண்ட் பாட்டம் லெவல் 26,160. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 150 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்லேயே கீழே ஓப்பன் ஆகிட்டு இல்லை கீழே உடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகும். ஸோ டுவர்ட்ஸ் நம்மளுக்கு 26,000 நோக்கி மார்க்கெட் வேகமாக நகர ஆரம்பிக்கும். ஆஃப்டர் 26,000 நெருங்கினதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பையிங்கா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு டவுன் சைடில் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையில் செல்லிங் ப்ரெஷர் லைட்டாக தெரியுது. ஸோ ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வந்தது அப்படின்னா நமக்கு 26,000 வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு பிரேக் அவுட் பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராமில் எல்லாரும் டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக நான் டெலிகிராமில் அப்டேட் கொடுப்பேன். அண்ட் கமிங் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் லுக்கிங் குட். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டாப்பில் திரும்பியும் மேலே தான் ஏறிட்டு இருக்கு. அண்ட் இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒரு டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது சிலதாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு மாதிரி நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு இந்த 59,640 இந்த லெவல் கீழே 1 hour ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டே 59,380, தென் செகண்ட் லெவல் 59,247. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 59,640 பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 370 பாயிண்ட் டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. அப்கமிங் டேஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் லுக்கிங் குட். சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்தது அப்படின்னா நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த 58,700லேருந்து 60,000 போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1,300 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி இருக்கு. இதுக்கு ஒரு 60% கரெக்ஷன் வந்தது அப்படின்னா பெட்டர். 50% அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 59,400 ரேஞ்ச் வருது. ஸோ 59,400 ரேஞ்ச் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா பொசிஷனாக நல்ல ஒரு மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு எந்த பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷரும் தெரில. பட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர், டபுள் டாப் இதெல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன் லாங் டேர்முக்கு நீங்கள் பெரிய லெவலில் பார்த்து வரி பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ஸில் திரும்பி கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் அகைன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரே மோஸ்ட் ப்ராபப்லி நம்மளுக்கு 59,640 பிரேக் ஆனாலும் சடனாக நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வர மாதிரி வந்துட்டு கூட மார்க்கெட் எங்கேயும் திரும்பலாம். ஸோ ரீசன் ஓவரால் ட்ரெண்ட் பையில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ட்ரெண்ட் கூட போகிறது தான் பெட்டர். ஸோ இந்த சின்ன பிரேக் அவுட் டார்கெட்ஸ்லாம் யாருக்கு சொல்கிறோம்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டெய்லி வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த லெவல்ஸ்லாம் வாட்ச் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நான் பார்க்க